போதே இவர்கிட்ட எந்த பொண்ணு மாட்டிட்டு முழிக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணே நானே ஆயிட்டேன். மாட்டிக்கிட்டடாடா, போச்சு போ. எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதே. என்ன விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க? என்ன என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறேன். எத்தனை நாளாக நான் டேட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன என்னை ஓவரா அலைய விட்டு பார்க்குறியா? என்னோட டேட்டுக்கு ஓகே சொல்ல போறியா இல்லையா? அப்பாடா, இப்போவாச்சும் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சே. என்ன சொல்கிற? அப்போ உனக்கு ஓகேவா? ஓகே. நானும் நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, திவ்யா தான் கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லுடி. டடா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன இவ்வளோ தயங்குற? என்ன விஷயம்? நானும் தேவும் டேட் பண்ணுறோம். ஏய், என்னடி சொல்கிற? அடி பாவி, ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லடி, நிஜமா எனக்கே தெரியாது. இப்போ தான் அவனே வந்து சொன்னான். அதனால தான் உனக்கு உடனே கால் பண்ணி சொல்கிறேன். ஓஹோஹோ, ஓகே, என்ஜாய் பண்ண. எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரிடி, நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். நீ வருண்கிட்ட சொல்லிவிடு. என்ன விஷயம்? மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தேவும் திவ்யாவும் டேட் பண்ண போகிறாங்களாம். இப்போ தான் அவளுக்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருக்கான். ஓஹோ, அப்படியா? எனக்கு தெரியும் ஒரு திருட்டு பையனு. இவ்வளோ சீக்கிரம் லவ்ல விழுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. சரி சரி, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஹாய். ஹாய். உன்னோட மருமக ரொம்ப அழகா இருக்கா. உன்னோட மருமகளும் தான் அழகா இருக்கா. அவள்கிட்ட என்ன திறமெல்லாம் ஒளிஞ்சிருக்கு? என்னோட மருமக கிளாசிக்கல் மியூசிக்ல பிரிஞ்சு பேஞ்சிடுவா. அடா, உனக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிக்கும்? ஐயோ ஆண்டி, எனக்கு இந்த கிளாசிக்கல் மியூசிக்லாம் பிடிக்காது. எனக்கு தர லோக்கலான சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அபியோட பாப் சாங்லாம் கேட்டிருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். கேட்டு பாருங்க, நான் உங்களுக்கு லிங்க்லாம் ஷேர் பண்ணி விடுறேன். என்ன இந்த பொண்ணு லோக்கல் சாங்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்கிறா? எந்த பாட்டாக இருந்தால் என்ன, ஒரு சாங்ஸுக்கு டெடிகேஷனும் முயற்சியும் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம். சரி, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. ஓகே. இங்கே பாரு டடா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி மீட்டிங்லாம் வரும்போது உனக்கு கிளாசிக்கல் மியூசிக் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஆண்டி, கற்றுக்கிறேன். என்ன ஆச்சுடா? முடியலன்னா போய் படுத்துக்கோ. சத்தியமாக இதெல்லாம் எப்படி கேட்குறீங்க? இந்த கிளாசிக்கல் மியூசிக்கை பற்றி கேட்கும் போதே ஏதோ ஆராரோ படுற மாதிரியே இருக்குது. என்னால் முடியல. உங்களுக்கு எப்போ வயசாகி எப்போ நம்ம நினச்ச மாதிரி வாழ? நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன். எனக்கு புரியுதுடா, கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்கோயேன். சரிங்க. ரொம்ப டயர்டாக வேற இருக்குது. ஆமாம், ஃபேஸ் கூட ஒரு மாதிரியாக இருக்குது. டயர்டாக இருக்குன்னல, போய் வேணா படுத்துக்கோடா. சரி, நான் போய் படுத்துக்கிறேன். ஹே, என்னாச்சுடாடா? என்ன மயங்கி விழுந்துட்டா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் சீக்கிரமா. டாக்டர், என்னாச்சு டடாக்கு? உங்களுக்கு ரீசெண்டாக ஸ்ட்ரெஸ் எதுவும் அதிகமாக இருக்கா? ஆமாம்மா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கா. முதல்ல அந்த கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸுக்கு போகவே வேண்டாம்னு சொல்லணும். இனிமேல் வீட்லேயே நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாம் ஆமாம், அவங்க இன்னும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னொரு பேபிக்கும் சேர்த்து சாப்பிட்டே ஆகணும்ல. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னோட டடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம் சார், உங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். அவங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் சொல்லுங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. டடா, நீ மயங்கினதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டடா. நம்ம 2 பேரும் பேரண்ட் ஆயிட்டோம். ஆமாங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்கப்பா? அது என்னோட ஷேர்ஸ் மட்டும் நான் டொனேட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கும். அது அவங்கள விட சுற்றி இருக்கவங்க யாருக்காவது 99% சக்ஸஸை கொடுக்கும். ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நல்ல குணத்தை வெளிப்படுத்த பாருங்க. அது யாருக்காவது நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிறது தான்ப்பா கரெக்ட். என்ன வரும், நீ எதுவும் சொல்லாமையே இருக்க? இதில் என்ன தாத்தா சொல்கிறதுக்கு இருக்கு? இது உங்கள் சொத்து. நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் யாருக்கு வேணால் டொனேட் பண்ணலாம். எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை. என்னங்க, தாத்தா மொத்த சொத்தையும் டொனேட் பண்ணுறதா சொன்னாரே, உங்களுக்கு இதில் கஷ்டம் இல்லையே? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நான் சம்பாரிச்சது மட்டும்தான் என்னோடது. அவர் சொத்து டொனேட் பண்ணால் எனக்கு என்ன? என்னோடது தான் என் கூடயே இருக்குல்ல. ஆமாம், நீ எதுவும் ஃபீல் பண்ணுறியா என்ன? எனக்கு எதுக்கு அந்த சொத்தெல்லாம்? எனக்கு தான் பெரிய சொத்தை கொடுத்துட்டு போயிருக்காரே. எனக்கு தெரியாம எப்போ கொடுத்தாரு? அது நீங்கள் தான். தெரியும், ஆனால் உன்னோட வாயிலேருந்து கேட்கணுன்னு தான் கேட்டேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ.